பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். இந்த பூமியில எது அழிந்து போனாலும் சரி, அவர் வார்த்தை என்றென்றும் ஜீவிக்கும். இதயத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரே நம்புவோம். இந்த காலவேளையில அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். தவிப்பு, அங்கலாய்ப்பு, பயங்கள், கலக்கம். ஆனா அவரே நம்புங்க, காரியங்கள் ஜெயமாய் மாறும். அவர் நம்மளை மறக்க மாட்டார். உண்மை, இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா வரும் என்பதற்கு எதுவுமே ஆதாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆதாரம் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எடுங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும். அப்பா இயேசுவே, இன்னைக்கு முது பிள்ளைகளாக எங்களுடைய சூழ்நிலையில நீங்க வாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அங்கலாய்ப்போடு கூட, தவிப்போடு கூட அநேக காரியங்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ வரும்பொழுது சூழ்நிலை மாறுமே. நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் சரி, நீ வருவீர் என்று சொன்னார் இயேசுவே. அந்த சூழ்நிலை மாறும். இன்னைக்கு மாற்றி தாங்க. ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். சகாயம் செய்ய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு நல்ல வேத பகுதி எடுப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 ஆமென் 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகளும் மேலும் உள்ளது. என்ன அற்புதமாய் இந்த வார்த்தைகள் நமக்கு சத்தியமாக இருக்கு பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அற்புதமாய் சொல்லிருக்கு. எல்லாரும் மேலும் தயவுள்ளவரா. ஆமாம், நீங்கள் யார் வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நான் தப்பு செஞ்சுட்டேனே, நான் விழுந்துட்டேனே, எனக்கு அவருடைய அன்பு கிடைக்குமா, எனக்கு வாழ்வு கிடைக்குமா, நான் ரட்சிப்பு எடுப்பேனா, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டா? அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவுள்ளவர். அநேகர் சொல்லலாம், நான் புறஜாதியே, ஓ மேலும் தயவுள்ளவர். ஆமே, அன்னைக்கு ரூத்து ஒரு புறஜாதி. அநேகர் வேதத்தில் புறஜாதியா இருந்து கர்த்தரை நம்பினாங்க, கடவுளுடைய பிள்ளைகளா மாறினாங்க. அன்னைக்கு அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு ஸ்திரீ கர்த்தரை நம்பினா, ராகாப், புறஜாதி. ஆனால் இப்போ புறஜாதிக்கு பேச்சே இல்லை. இப்போ அவன் கடவுளுடைய பிள்ளை. அப்போ பாருங்க, எல்லாரும் மேலே கர்த்தர் இரக்கம் உள்ளவர் இல்லையா? அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது.
அவர் இரக்கம் இருக்கு பாருங்க. நீங்கள் என்னென்ன காரியத்தில் செய்கிறீங்களோ எல்லாத்துலேயும் அவர் இரக்கம் வைக்கிறாரு. காரியம், காட்ஸ் குட்னஸ் கோஸ் பிஃபோர் யூ. கடவுளுடைய நன்மையான காரியங்கள் உங்கள் முன்னாடி போகுது. ஆமென். இந்த காலவெளியில் அதை மனதில் வைங்க. உங்கள் முன்னாடி பிரச்சனை போல அவருடைய நன்மை போகுது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 2வது, இஸ் கம்பேஷன் மீட் யூ இன் யூர் நீட். அவருடைய இரக்கம் என்ன பண்ணுது? உங்களுக்கு எனக்கு இருக்கு. அதுதான் நம்மளை சந்திக்கும். அது நம்மளை கைவிடவே விடாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதை அளவு செய்ய முடியாத அளவு. அவர் இரக்கத்தின் தேவன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை நம்புங்க. அவர் இரக்கம் நம்மளை சந்திக்கும். கைப்பிடித்து தூக்குவார். குழியில் இருக்கலாம், சேற்றில் இருக்கலாம், இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு இருக்கலாம், ஒருவேளை மரண தருவாயில் இருக்கீங்களா, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லைங்க. நீங்கள் அவரை நம்புங்க. இரக்கங்களில் அவர் உங்களை மீட்டெடுப்பார். 3வது, யூ ஆர் இன்க்ளூடட் இன் இஸ் லவ்விங் கைண்ட்னஸ். அவருடைய அன்பான அந்த இரக்கமுள்ள அந்த அன்புக்கு நீங்களும் சொந்தக்காரர் என்பதை மறக்க வேண்டாம். எனக்கு இருக்கா? அவர் என்ன நேசிக்கிறாரா? நான் செஞ்ச துரோகம், அவர் சொல்கிறார், இல்லை, உனக்கும் என்கிட்ட பங்கு இருக்கு. இந்த காலவேளையில் தயவாக அவருடைய வார்த்தை எடுங்க, நம்புங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் கனி கொடுக்க முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye-bye.